இதே கன்னியாகுமரிக்கு இன்னொரு மனிதனும் வந்தான். இங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய பெயர் நரேந்திர மோடி. 1892 டிசம்பர் 24 நரேந்திர தத்தா என்கின்ற மனிதனும் இதே இடத்துக்கு வருகின்றான். அந்த மனிதன் எட்டி பார்க்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய பாறை என்ன, அந்த பாறைக்கு எப்படி செல்வது? சுற்றில் இருந்த மனிதர்கள் சொன்னார், அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலிலே குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார். நரேந்திர தத்தா என்கின்ற மனிதன் கடலிலே குதித்து பாறையை நோக்கி நீந்தி சென்று டிசம்பர் 24, டிசம்பர் 25, டிசம்பர் 26, 1892 அந்த பாறையின் மீது அமர்ந்து கடு தவம் செய்து தான் யார், தன்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு, தன்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம் என்பதை உணர்ந்தார். அந்த நரேந்திர தத்தா சுவாமி விவேகானந்தாக மாறினார். நரேந்திர மோடி விஸ்வகுரு நரேந்திர மோடியாக மாறி மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அசைக்க முடியாத சக்தியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மறுபடியும் வருக வருகின்ற வரவேற்று. Honorable Prime Minister Narendra Modi sir, 1892 we had Narendra Datta who came to the same soil 3 kilometers from here. He swam to the Vivekananda rock. That point of time it was a mere rock. By his penance 3 days sitting in that rock, he found out who is he himself. He found out the idea of Bharat. Now this Narendra Modi, by his penance, by his sankalp, தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு தவமாக, சங்கல்பமாக இன்னைக்கு ஒரு ஞானியாக மாறி வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் சாமி விவேகானந்தா சிக்காகோவுக்கு சென்று விட்டு வந்த பிறகு 1897 ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சார். எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகன் குஜராத்தில் 1950 ஒரு டீவ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து 5 வீட்டிலே பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதல்வனாக இருந்த இந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார். ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இந்த மனிதர் சென்றார். நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன், நான் ஒரு ஞானியாக மாறிவிடுகின்றேன் என்று ராஜ்கோட்டுக்கு இந்த மனிதர் சென்றார். அங்கே இருந்த சுவாமி அஸ்வஸ்தானந்தா சாமி சொன்னாரு நம்முடைய மோடி அவர்களை பார்த்து, நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு முன்பு, மகனே உன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நாட்டிற்காக நீ ஞானியாக மாறி தனிமைப்படுத்துவதற்காக நீ பிறக்கவில்லை, நாட்டிற்கு சேவை செய்வதற்காக பிறந்திருக்கின்றாய் என்று ராஜ்கோட் ராமகிருஷ்ணா மிஷன் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் இந்த நரேந்திர மோடி. 2வது முறையும் செல்லுகின்றார், மறுபடியும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஞானியாக வேண்டும் என்று 2வது முறையும் திரும்பி அனுப்பப்பட்டார். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு 142 கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானியாக, விஸ்வகுருவாக, நம்முடைய குடும்பமாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக, விஸ்வகுருவாக நம்முடைய மண்ணிற்கு வந்திருக்கின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மோடி அவர்களை வருக வருகின்ற மற்றும் வரவேற்று மிகுந்த ஒரு பெரிய உற்சாகத்தோடு, கைத்தட்டி ஆரவாரத்தோடு உங்களுடைய மண்ணினுடைய மைந்தனை ஏக்தா யாத்திரை எடுத்தவரை, இப்பொழுது விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை எடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை உற்சாகத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.